நெலிச்சித்ரா. இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் காட்டன் நல்ல கிளாத்தும் ஒரு லைனிங் கிளாத்தும் எடுத்திருக்கேன். இது இப்போ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேப் யூஸ் பண்ணாமல் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸுமே மட்டும் வச்சு எப்படி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம் லைனிங் கிளாத்து அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்கள் கற்றுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் அளவெடுத்துட்ருக்கிறத பாருங்கள். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் சைடு இந்த நெக்கு இழுத்து வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் பழகிக்கிங்க மார்க்கு. ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டேப்பெல்லாம் வச்சு அளந்து நீங்கள் தைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 2 இன்ச்சு 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கப் சைஸ்லேருந்து எல்லாமே மாறி மாறி வரும். ஸோ டேப்பே யூஸ் பண்ணாமல் வெறும் ப்ளவுஸ் மட்டும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கிங்க. ஓகேங்களா? கட் பண்ணி பழகிங்க, அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அளவு ப்ளவுஸ் இருந்தாலே போதுங்க. பாருங்கள், ஹைட்டு இது எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்ட்ரு அதே மாதிரி பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாருங்கள் நெக் வச்சுருக்கேன். இது பானுக்கு. அதே மாதிரி ஆம்கோல் பாருங்கள், நம்ம ஸ்கொயர் அதாவது பாக்ஸ் போட்டு தான் ஆம்கோல் வந்து நம்ம வரைவோம். சரிங்களா? இப்போ நான் ஸ்கொயர் இல்லாமல் பாக்ஸ் போடாமல் பாருங்கள், கையிலே டாட் போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான், டாட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப அதாவது யார் ப்ளவுஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பயம் இல்லாமல் கொடுக்கலாங்க, ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம டேப் யூஸ் பண்ணோம்னா தான் ஒவ்வொரு கிளாத் பார்த்திங்கன்னா இழுத்தா ரொம்ப லென்த்தியாக ஜவு மாதிரி வரும், ஒவ்வொன்றும் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ நம்ம அளவு ப்ளவுஸ்னால் அளவு ப்ளவுஸ் அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த அளவு ப்ளவுஸும் அப்படி தாங்க, இழுக்கக்கூடாது. ப்ளவுஸை இழுக்காமல் தான் நம்ம வந்து அப்படியே போட்டு நம்ம அளவெடுக்கணும். ப்ளவுஸை இழுத்தோம்னா கண்டிப்பாக வந்து ஷோல்டர்லேருந்து எல்லாமே லூஸ் விழுகும். ஸோ இது வந்து இழுக்காமல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், பேக் சைடு வெட்டியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட வராதுங்க இந்த ப்ளவுஸ் கட்டிங். 10 நிமிஷம் கூட இந்த ப்ளவுஸ் கட்டிங் வராது. நீங்கள் வேணால் டைம் வேணாலும் நோட் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் கூட இது வராது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த இப்படி நெட்டு கிளாத்தில் தான் போட்டு கட் பண்ணணும். ஆக்சுவலாகவே இந்த நெட்டு கிளாத்தில் தான் போட்டு கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணுறேன். ஆனால் மடிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கைக்கு வந்து துணி பத்தாது. சரிங்களா? துணி பத்தாது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியை வந்து தள்ளி வச்சுட்டு ஒட்டு கொடுக்கணும். பேக் சைடு துணிக்கு வந்து நம்ம ஒட்டு கொடுத்துக்கலாம். மேலே இருக்கிற துணி வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம அளவு எடுத்து கட் பண்ணணும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் டேப்பே தொடலைங்க. அதுதான் இப்போ மெயின். டேப் இல்லாமையே அளவெடுக்கிற மாதிரிங்க. இப்போ அடித்து திருப்பறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். ரெண்டாவது இந்த ஸ்லீவ் மட்டும் வச்சு பாருங்கள், இது 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. ரெண்டாவது இந்த ஸ்லீவ் மட்டும் வச்சு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. நம்ம டேப் தொட்டோம்னா தான் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆயிரும். ஸோ டேப் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி பழகிக்கிங்க. பாருங்கள், ஷோல்டர்கிட்ட ஆம்கோல்கிட்ட ஒரு மார்க் பண்ணியாச்சு. எல்லாமே தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டு விட்டு தான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டில் பாருங்கள், ஒரு டாட் வச்சுக்கலாம் ஆம்கோலுக்கு. அவ்வளோதான். இந்த 3ஐயும் இணைச்சி ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அட்கட் போட்டுக்குங்க. எந்த இடத்துக்கு அட்கட்டு, ஷோல்டர்கிட்டே அட்கட் போட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம குடஞ்சி வந்து வெட்டணும். 2 கிளாத் மட்டும் கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்க. இந்த கிளாத்து 4 கிளாத்தையும் வெட்டிட வேண்டாம். அவ்வளோதாங்க, லைட்டாக ஒரு கட்டிங், அவ்வளோதான். ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாலாம் அப்படியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. அளவெடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அளவு ப்ளவுஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம நீட்டாக தைச்சிக்கலாம். கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க அளவு ப்ளவுஸு. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் கிளாத் அப்படி தான். இந்த கிளாத்து ஸ்லீவ் வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி வந்து எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம கிராஸாக தான் போடணும். அதாவது பேக் சைடு கட் பண்ணோம் இல்லையா, பேக் துணி, அந்த துணியை வந்து பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக போடணும். முக்கோணம் மாதிரி நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். முக்கோணம் மாதிரி தான் வரணும், அப்போ தான் கிராஸ் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன், எப்படி மார்க் பண்ணுற மாதிரி. அந்த எண்டு இந்த எண்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்கு மட்டும்தான் இப்போ இதில் மார்க் பண்ண போகிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் மார்க் பண்ணுறேன். தையலுக்கு மட்டும் கொஞ்சோண்டு துணி விட்டுட்டு பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது அந்த பட்டன் பீஸ்க்கு கூக்கு வைக்கிறதுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா தையலுக்கு துணி போகும் இல்லைங்களா, அதுக்காக. அவ்வளோதான். அது ஒரு ரவுண்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. அந்த ஒரு
நெக்குக்கு மட்டும் வரைஞ்சாலே போதுங்க. ஃப்ரண்ட் கிளாத் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பேக் துணி என்ன ஷேப்பில் இருக்கோ, ஆம்கோல், ஃப்ரண்ட் நெக் இதெல்லாமே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போதே. பேக் சைடு என்ன ஆம்கோலோ அதே ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட்லேயே கட் பண்ணிக்கலாம். இங்கே அர்கட் போட்டுக்கணும். அதே மாதிரி இதுவும் பாருங்கள், அப்படியே அர்கட் போட்டாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் நெக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாட்டோட இறக்கம் மட்டும்தான் நம்ம வைக்கணும். அதுவும் அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸில் வந்து ஆம்கோல் கிட்ட வைக்கணுங்க. அதாவது தையலுக்கு மட்டும் விட்டுட்டு ஆம்கோல்லேருந்து கீழே இடுப்புக்கிட்ட எவ்வளவு அது ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. எல்லாமே தையலுக்கு விட்டணுங்க. தையலுக்கு விட்டு தான் வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டாட் பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. ஷோல்டர்லேருந்து அந்த டாட்டோட எண்ட் இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் பிடிச்சிக்கங்க. அதுலேருந்து கீழே எவ்வளோ உயரம் வருதோ அதுக்கு மார்க் பண்ணணும். அவ்வளோதான், இங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஹூக்லேருந்து கீழே அந்த எவ்வளோ உயரம் வருதோ அந்த இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், பட்டன் பீஸு இதுக்கு வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படியெல்லாம் கணக்கு இல்லைங்க. மொத்தத்தில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா போதுங்க, சரிங்களா? இல்லைன்னா 3/4 இன்ச்சு விட்டாலே போதுங்க. மேலே தையலுக்கு 1/4 இன்ச்சு, பட்டிக்கிட்ட 1/4 இன்ச்சு, சென்டரில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு, அவ்வளோதான். மொத்தம் 3/4 இன்ச்சுங்க. 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த உயரத்தை அளந்திங்கனாலே போதுங்க. இதுக்கு வந்து டேப் வச்சு மார்க் பண்ணி அளக்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த தையலுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு விட்டுட்டு எவ்வளோ நீளமாக வருதோ அந்த அளவுக்கு டாட்டு பாருங்கள் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டு வந்து இணைச்சிக்கலாங்க. வி மாதிரி வருதுங்களா, அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட் பிடிச்சி நம்ம புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு அர்கட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் அர்கட் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆம்கோல் பார்த்திங்கன்னா சென்டரில் தான், அதாவது இந்த 2 இதுக்கு இடையில வந்து இந்த ஆம்கோல் பாக்ஸ் மாதிரி அந்த இடத்துல மட்டும் 1/4 இன்ச்சு லைட்டாக குடஞ்சா போதுங்க. சென்டரில் மட்டும் குடஞ்சா போதுங்க. ஒருத்தங்க மேலே வரை குடைய சொல்லுவாங்க. ஸோ மேலே வரை குடஞ்சோம்னா அந்த ப்ளவுஸு வந்து கைத்துணி வந்து உள்ளே இழுத்துட்டு வருங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து லைனிங் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பட்டி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பட்டி வந்து நம்ம தைச்சிக்கலாங்க. இப்போ நல்ல கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறேன் பாருங்கள். பேக் சைடு கிளாத்து வச்சு நல்ல கிளாத்தில் கட் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கே 9 நிமிஷம் தாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பாருங்கள், அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இது சில்க் காட்டன்னால இதுக்கு ஒட்டு கொடுக்க வேண்டாங்க, அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு லைனிங் கிளாத்தில் தான் ஒட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் லைனிங் கிளாத் வச்சு அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஈஸியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடணுங்க. நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரம் வந்து ஒரு அதாவது ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எடுக்கிறேங்க. அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் அந்த கிளாஸ் எடுக்க முடியும். உங்களுக்கு சுடிதார்லேருந்து பாவாடை சட்டை எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு